வெல்கம் டு மை சேனல். இப்ப இந்த வீடியோல நான் சஜஸ்ட் பண்ண போற படம் 2009 வெளிவந்த ஹாலிவுட் படமான டிராக் மீ டு ஹெல் என்ற ஹாரர் படம். ஆலிசன் லோமேன், ஜஸ்டின் லாங், போனி ஆரன்ஸ் நடிச்சிருக்கிற இந்த படத்தை ஈவில் டெட், ஸ்பைடர்மேன் படத்தை எல்லாம் கொடுத்த சாம் ரெய்மி டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த படத்தோட கதையை கிளான்ஸா பார்க்கலாம். பேங்க்ல லோன் ஆபீசர் ஜாப்ல இருக்காங்க ஹீரோயின் கிறிஸ்டின் பிரவுன். அந்த பேங்க்ல அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட் காலியா இருக்கு. அதுக்கு தன்னை தான் மேனேஜர் செலக்ட் பண்ணுவாருன்னு நினைச்சு டைரக்டா மேனேஜர் கிட்டே அதை பத்தி கேக்குறாங்க. அதுக்கு மேனேஜர், இப்போதைக்கு டாப் லிஸ்ட்ல இருக்கிறது நீங்களும் புதுசா வேலைக்கு சேர்ந்த ஸ்டூவும் தான் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு ஸ்டூ இக்கட்டான சூழ்நிலையிலும் ஹார்ட் டிசிஷன் எடுக்கக்கூடியவர்னு சொல்றாரு. மேனேஜர் என்ன சொல்ல வர்றாருன்னா, வேலையில கருணையே இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. கிறிஸ்டினும், என்னாலையும் கடினமான முடிவுகள்லாம் எடுக்க முடியும்னு சொல்றாங்க. சரி, நான் முடிவு பண்ணிட்டு அப்புறமா உங்களுக்கு சொல்றேன்னு மேனேஜர் சொல்லிட்டு போயிட்டாரு. இதே நேரத்துல கிறிஸ்டின் ஒருத்தரை காதலிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த பாய் ஃப்ரெண்ட் வீட்ல கிறிஸ்டினோட ஸ்டேட்டஸ பார்த்து மருமகளா ஏத்துக்க யோசிக்கிறாங்க. அதனால அந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட் கிறிஸ்டினுக்கு ரொம்ப முக்கியமா படுது. அந்த போஸ்ட் கிடைச்சா பாய் ஃப்ரெண்ட் வீட்லயும் கல்யாணத்துக்கு சம்மதிப்பாங்க, தானும் ஓரளவு செட்டில் ஆக முடியும்னு நினைக்கிறாங்க. அப்படிப்பட்ட நேரத்துலதான் பாக்கறதுக்கு ஒரு மாதிரி வினோதமா இருக்கிற மிஸ்ஸஸ் கணேஷ் என்ற வயசான லேடி ஒருத்தவங்க வராங்க. லோன் ஆபீசரான கிறிஸ்டினை பார்க்க வந்திருக்காங்க. அவங்களுக்கு பேங்க்ல இருந்து கடனை சரியா கட்டாததால வீட்டை ஏலத்துக்கு விடுற நோட்டீஸ் வந்திருக்கு போல இருக்கு. கடன் கட்டுறதுக்கான கால அவகாசத்தை கொஞ்சம் நீடிக்க சொல்லி கிறிஸ்டினை பார்க்க வந்திருக்காங்க. அந்த லேடி தான் 30 வருஷமா கடனை சரியா கட்டிட்டு வரதாவும், கண்ணுல பொற விழுந்ததுல இருந்து தான் கட்ட முடியாம போயிடுச்சுன்னு அவங்க பக்கம் இருந்த நியாயமான காரணத்தை சொல்றாங்க. சொல்லிட்டு கொஞ்சம் டைம் கொடுங்க, அதுக்குள்ள கட்டிடுவேன்னு சொல்றாங்க. கிறிஸ்டின் மேனேஜர் கிட்ட போய் இந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. மேனேஜர் டைம் கொடுக்க மறுத்துட்டு, இருந்தாலும் ஃபைனல் டிசிஷனை நீங்களே எடுங்கன்னு கிறிஸ்டின் கிட்ட சொல்றாரு. கிறிஸ்டின் அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட் தனக்கு கிடைக்கிறதுக்காக மேனேஜரை சாட்டிஸ்ஃபை பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருந்தாங்க. அதனால கருணைய ஓரமா வச்சுட்டு இனி எதுவும் பண்ண முடியாதுன்னு வந்த லேடி கிட்ட சொல்றாங்க. வந்த லேடி திடீர்னு கிறிஸ்டின் கால்ல விழுந்து அழுதுகிட்டே ரொம்பவும் கெஞ்சுறாங்க. இதை எதிர்பார்க்காத கிறிஸ்டின் அந்த லேடி கிட்ட இருந்து தூர போறாங்க. அந்த நேரத்துல அந்த லேடி அப்படியே கீழே விழுறாங்க. தன்னை கிறிஸ்டின் தான் கீழே தள்ளி அவமானப்படுத்திட்டு தான் நினைச்சுக்கிறாங்க. அந்த லேடி கோபத்தோடவும் வெறியோடவும் வெளியே போறாங்க. கிறிஸ்டின் அன்னைக்கு ஆபீஸ்ல ஓவர் டைம் பார்த்துட்டு வெளியே கார் பார்க்கிங்க்கு வந்து கார் எடுக்கும்போது கிறிஸ்டினை அந்த லேடி வெறியோட கொலை பண்ண பாக்குறாங்க. கிறிஸ்டின் போராடி எஸ்கேப் ஆகுறாங்க. அந்த நேரத்துல அந்த லேடி கிறிஸ்டினோட ட்ரெஸ்ல இருந்து ஒரே ஒரு பட்டனை பிச்சு எடுத்து ஏதோ மந்திரம் சொல்லி சபிக்கிறாங்க. அதுல இருந்து கிறிஸ்டின் ஹாரரை அனுபவிக்க ஆரம்பிக்கிறாங்க. கிறிஸ்டின் என்ன மாதிரியான ஹாரரை அனுபவிக்கிறாங்க, அதுல இருந்து எப்படி தப்பிக்க ட்ரை பண்றாங்க, அவங்க தப்பிச்சாங்களா இல்லையான்றதெல்லாம் மீதி கதை. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் முதல்ல ஒரு 15 நிமிஷம் தான் ஸ்லோவா போகும். அந்த வயசான லேடி வர்ற சீன்ல இருந்து படம் வேகம் எடுத்துடும். அதுக்கப்புறம் வர ஒவ்வொரு சீனும் நம்ம எதிர்பார்ப்ப கூட்டுற மாதிரி தான் இருக்கும். ஹாரர் படம்னாலே இருட்டுல தான் பாதி கதை நடக்கும். ஆனா இந்த படம் அப்படி இல்ல. படத்துல இருட்டான சீனே அவ்வளவா இல்ல. ஹாரர் படம்னாலே அதுல ஜம்ப் சீன் கட்டாயமா தேவைப்படும். அப்படிப்பட்ட சீன்லாம் இதுல அங்கங்க நல்லாவே கொடுத்திருக்காங்க. ஜம்ப் சீன்ஸ பொறுத்த வரைக்கும் படத்துல பேயை விட சூன்யக்காரியா வர அந்த வயசான லேடி கொடுக்கிற ஜம்ப் சீன்ஸ் தான் அதிகம். அதையெல்லாம் ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. படம் ஆரம்பிக்கும் போது ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற சில சீன்ஸ காட்டுறாங்க. படத்துல ஒரு இடத்துல அதை கனெக்ட் பண்ணிருக்காங்க. இந்த படத்துல பேய ஓட்டுறதுக்கு சடங்கு செய்யற காட்சி ஒரு இடத்துல வரும். ஹாரர் படத்துல பெருசா விருப்பம் இல்லாதவங்க அதை பார்க்கும்போது கொஞ்சம் உருட்டுற மாதிரி தான் தோணும். ஹாரர் படம்னாலே பாதி உருட்டு தானே, நமக்கு பாக்குறதுக்கு நல்லா இருக்கா, அவ்வளவுதான். இந்த படத்தை முழுசா பார்த்த அப்புறம் ஒரு நல்ல ஹாரர் படத்தை பார்த்த ஃபீல் கண்டிப்பா இருக்கும். ஓகே, அவ்வளவுதான். இது மாதிரி வேற ஒரு படத்தோட வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். இந்த படத்தை நீங்க பாத்தீங்கன்னா படம் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.